திருமணத்தை குறித்த சரியான புரிதல் உனக்கு முதல் இருக்கணும். உனக்கு ஏன் கல்யாணம்? நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசினா உனக்கு ஏன் கல்யாணம்னா இயேசுவை ஒரு வாழ்க்கை துணைக்கு காட்டுவதற்காக கல்யாணம். அவ்வளவுதான். நீ கணவனா இருக்கிறனா இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய பராமரிப்பை, இயேசுவினுடைய வழிநடத்தலை காட்டுவதற்காக உனக்கு மனைவி கொடுக்கப்படுகிறார். நீ மனைவியா இருக்கிறன்னு சொன்னா இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், இயேசு பிதாவை கீழ்ப்படிந்த மாதிரி உன் கணவனுக்கு கீழ்ப்படியா? இயேசு சபைக்காக தியாகம் பண்ணது போல உன் கணவனுக்காக இலக்க ரெடியா இருக்கிறியா? இயேசு சபையை அரவணைத்து பாதுகாக்கிறது போல கணவனுடைய பலவீனங்கள்ல, கணவனுடைய தோல்விகள்ல, கணவனுடைய பின்வாங்குதல் உளைச்சல்கள்ல உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களா நாம இருக்கிறோமா? இந்த குவாலிட்டி இல்லைன்னா ஆணுக்கும் திருமணம் கிடையாது, பெண்ணுக்கும் திருமணம் கிடையாது. திருமணம் பண்றதுக்கு என்ன தயார்படுறதுக்கு முதல் இதை சிந்திக்கணும். அப்படின்னா முதல் எனக்கு என்ன இருக்கணும்? முதல் நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும், என் பாவம் இயேசுவால கழுவப்பட்டவனா இருக்கணும். இயேசுவை அறிகிற அறிவில வளராம நான் திருமணத்துக்குள்ள போகும்போது அங்க உடைப்படுதலும் மகிழ்ச்சியற்ற தன்மையும் மனித மேன்மைகளும் தான்